வெல்கம் டு Vammu Stories. ஹலோ குட்டீஸ். இன்னைக்கு நம்ம என்ன கதை பார்க்க போகிறோம் தெரியுமா? நரி மற்றும் காகம். இந்த கதை நமக்கு ஒரு அழகான நல்ல பழக்கத்தை கற்றுத்தரப்போகுது. வாங்க கதைக்குள்ளே போகலாமா? ஒரு அழகான காடு. அந்த காட்டில் நிறைய மரங்களும் பறவைகளும் விலங்குகளும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த காட்டில் ஒரு கருப்பு காகம் இருந்துச்சு. அது ரொம்ப சாமர்த்தியமானது, ஆனால் கொஞ்சம் புகழ்ச்சியை ரொம்ப விரும்பும். ஒரு நாள் காகம் பறந்து போயிட்டு இருந்துச்சு. அப்போ திடீர்னு கீழே பார்த்தா, அடடா வடை! அந்த காகம் என்ன பண்ணுச்சு தெரியுமா? உடனே கீழே பறந்த காகம் அந்த வடை துண்டை தூக்கிட்டு ஒரு பெரிய மரக்கிளையில போய் உக்காந்துக்குச்சான். இன்னைக்கு நல்ல நாள், இந்த வடை முழுக்க எனக்குத்தான் அப்படின்னு காகம் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிச்சான். அதே காட்டில் ஒரு நரியும் வாழ்ந்துட்டு வந்துச்சான். அது ரொம்ப புத்திசாலியான நரியாம், ரொம்ப சூழ்ச்சி பண்ணுமா. அந்த காகம் உட்காந்துட்டு இருக்க மரத்துக்கு பக்கத்தில் இந்த நரி நடந்து வந்துட்டு இருந்துச்சான். ஆஹா, இந்த வாசனை எங்கிருந்து வருது? அப்படியே மேலே பார்த்துச்சான் நரி. வாயில வடையோட ஒரு காகம் உட்காந்துட்டு இருக்கத இந்த நரி பார்த்துச்சான். அப்போ அந்த நரி என்ன யோசிச்சது தெரியுமா? எப்படி இந்த காகத்திட்ட இருந்து இந்த வடையை வாங்குறது? காகத்தோட குரலோ ரொம்ப மோசமாக இருக்கும், ஆனால் புகழ்ந்தா கண்டிப்பாக பேசும்னு நினைக்கிறேன். சரி, பேசி பார்க்கலாமா அப்படின்னு நரி யோசிச்சுதான். நரி காகத்திட்ட இனிமையாக பேச ஆரம்பிச்சுதான். அழகான காகமே, உன் ரெக்கைகள் ரொம்ப அழகா இருக்கே. இந்த காட்டில் உன்னை மாதிரி அழகான பறவை எதுவுமே கிடையாது. காகத்துக்கோ ரொம்ப சந்தோஷம், நம்மளை இந்த அளவுக்கு இந்த நரி புகழுதே. நரி மறுபடியும் காகத்திட்ட, அழகு மட்டும் இல்லை, உன் குரலும் கண்டிப்பா இனிமையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பாட்டு பாடினா என்ன, இந்த காடு முழுக்க ரொம்ப சந்தோஷமா ஆகிடும். காகத்துக்கோ ரொம்ப பெருமையா இருந்துச்சாம். காகம் உடனே வாயை திறந்து காக்கான்னு பாட ஆரம்பிச்சுதான். வாயில இருந்த வடையும் கீழே டப்புன்னு விழுந்துருதான். நரி உடனே கீழே இருக்கிற வடையை எடுத்துக்கிட்டு ஒரே ஓட்டமாக ஓடி போயிருதான். காகத்துக்கோ ரொம்ப வருத்தமா, ஐயோ, புகழ்ச்சியை நம்பி என் உணவை இழந்துட்டனே. குட்டீஸ், இந்த கதையிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? எல்லோரும் புகழ்ந்தா உடனே நம்பக்கூடாது. அளவுக்கு அதிகமான புகழ்ச்சியும் நல்லதில்லை. புத்திசாலித்தனமாக யோசிக்கணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு அடுத்த கதை என்ன வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டோரியில் சந்திப்போம். பாய் குட்டீஸ்.